Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸாக்கெல்லாம் சீசனிங்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆரிகேனோ. அது வந்து வீட்டிலேயே எப்படி செய்ய பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இந்த ஆரிகேனோ வந்து நம்ம இடத்துலலாம் கிடைக்காத ஒரு ஹர்பு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இதை காசு கொடுத்து வாங்குவோம். ஒரு சின்ன பாட்டிலே 100லேருந்து 110 ரூபாய் அளவுக்கு விற்கிது. இந்த ஆரிகேனோவை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து செய்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அது கேட்டால் மறுபடியும் கண்டிப்பாக ஷாப்லேருந்து இதை வாங்க மாட்டீங்க. எல்லார் வீட்லேயும் ஈஸியாக நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு இலையில தான் இந்த ஆரிகேனோவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த செடியை வந்து மோஸ்ட்லி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும். கற்பூரவல்லியும் சொல்லுவாங்க, ஓமவல்லியும் சொல்லுவாங்க. சளி இருமலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைக்கு சளி பிடிச்சா கூட இதுலேருந்து கொஞ்சம் இலை பறித்து சாறு எடுத்து கொடுப்பாங்க. பெரியவங்க கூட தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். சளி இருமலுக்கு மட்டும் தான் நல்லது சொல்லிட்டு இந்த இலையை நம்ம நினச்சிருப்போம். இதோட சயின்டிஃபிக்கல் நேம் வந்து ஆரிகேனோ. இதுலேருந்து தான் அந்த பிஸாக்கெல்லாம் அந்த சீசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆரிகேனோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போது இந்த இலையை பறித்து தான் நம்ம ஆரிகேனோவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் இதுலேருந்து கொஞ்சம் இலைகளை பறிச்சுட்டு நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டுலாம் இருக்கும் அந்த இலையில. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து திக்காக இருக்கும் இந்த இலை. அந்த தண்ணி வந்து அப்படியே உறிஞ்சிருக்கும். ஸோ நல்லா தொடச்சி எடுத்துட்டு நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். 1 நாள் 2 நாள் இது காயாது. 1 வாரம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஸோ ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 1 வீக் நான் கரெக்டாக காய விட்டுனேன் பாருங்கள். இப்போ நல்லா இலைகள்லாம் சுருங்கி நல்லா வந்திருக்கு. நம்ம காய வைக்கும்போது எவ்வளோ இலை இருந்துச்சு, காஞ்சிட்ட பிறகு பாருங்கள் கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு உடைச்சா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காய வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. காஞ்ச அந்த இலைய வந்து நம்ம கையால் கூட அப்படியே உடச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா பவுடர் ஆகிட்டு வரும். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்த இலைக்கு இந்த அளவுக்கு தான் வந்தது. உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இன்னும் நிறைய லீஃபை வந்து நீங்கள் பறித்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஆரிகேனோவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கற்பூரவல்லியிலேருந்து தான் ஆரிகேனோவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து வெளியே வாங்க வேணாம். வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூப்பரான பிஸாவும் ரெடி பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.